யா அல்லாஹ், சத்தியத்தை நிலைநாட்ட பத்ரு களத்தில் தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் தியாகம் செய்த உத்தம சஹாபாக்களை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவாயாக. சொர்க்கத்தில் உயரிய பதவிகளை அவர்களுக்கு வழங்கியருள்வாயாக. அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக வழங்கி. யா அல்லாஹ், அன்று பத்ரு போரில் கலந்து கொண்ட தோழர்கள் மக்காவில் இருந்த தங்கள் சொத்துக்களை துறந்து வந்தார்கள். அவர்கள் இன்று அதுபோலவே உலகின் பல்வேறு பகுதிகளில் தங்கள் வீடுகளை இழந்து உடைமைகளை தொலைத்து வறுமையிலும் சோதனையிலும் வாடும் முஸ்லிம்களுக்கு நீ போதுமானவனாக இருப்பாயாக. இறைவா, பத்ரு சஹாபாக்களுக்கு கொடுத்தது போன்ற அசைக்க முடியாத ஈமானையும் பொறுமையையும் எங்களுக்கு தருவாயாக. இந்த இக்கட்டான இழப்புகளால் சோர்ந்து போயிருக்கும் முஹ்மின்களின் உள்ளங்களுக்கு அமைதியை தருவாயாக. அவர்கள் ஒவ்வொருவரின் கஷ்டங்களையும் நீக்கி அவர்களுக்கு ஆறுதலையும் நிம்மதியையும் வழங்கி அருள் அவர்களின் வாழ்வாதாரத்தில் பறக்கச் செய்து இழந்தவற்றை விடச் சிறந்ததை அவர்களுக்கு மீண்டும் வழங்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், பத்ரு போர்க்களத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்த உன் முஸ்லிம் சகோதரர்களுக்கு வானவர்கள் மூலம் நீ உதவி செய்தாய். அநீதி இழைக்கப்படுவர்களுக்கு நீயே சிறந்த பாதுகாப்பாளனாக இருப்பாயாக. எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.